ஹாய் கைஸ். ஸோ நம்ம இன்னைக்கு டாப் கெய்னிங் ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கரிசம் இருக்கு, டாடா கன்சியூமர் இருக்கு, பாரதி ஏர்டெல், டாடா ஸ்டீல், அப்போலோ ஹாஸ்பிட்டல் நம்ம நேற்று பார்த்துருந்தோம், டைட்டன் நேற்று பார்த்துருந்தோம், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு, வேற டெக்கம் இருக்கு, இன்ஃபி இருக்கு, ஹெச்டிஎஃப்சி லைஃப் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டாக்காக பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்கு என்ன ஏதுன்ட்டு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டாக் வந்து கரிசம். ஸோ இன்னைக்கு 2% சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. சார்ட் பேட்டர்ன் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ ஒரு 2-3 ஸ்டாக்ஸ்க்கு சார்ட் லெவல்ஸ் பார்த்துட்டு நம்ம எக்ஸலை அப்டேட் பண்ண ஆரம்பிச்சலாம். ஸோ இந்த ஸ்டாக்கோட சார்ட்டை பாருங்க, சூப்பராக இருக்கு. கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதுக்கு நம்ம ப்ரீவியஸ் ஹையை வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வச்சிருக்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு அப்கமிங் அப் ட்ரெண்டில் இருக்கு, மூவிங் ஆவரேஜஸ் தாண்டி இருக்கு. ஸோ நமக்கு இங்கே தெளிவாகவே தெரியும் இந்த ஒரு மூவிங் ஆவரேஜ் லெவலை வந்து பிரேக் பண்ணி செப்பரேட்டாக ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அது என்ன செய்யணும் நமக்கு இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா அப்கமிங் டேஸ்ல நல்ல ஒரு அப்கமிங் மூவ் இருக்கு, அப்வர்ட் மூவ் இருக்கு. ஸோ தாராளமாக வச்சிருக்கிறவங்க ஹோல்டு பண்ணலாம். ஸோ வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். இதில் எந்த ஒரு ரிஸ்க்கும் எதுவுமே இல்லை. ஸோ சேஃபஸ்ட் ஸோனில் தான் இருக்கு. ஸோ இதோட அப்கமிங் லெவல் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா 2852. ஸோ 2852 அந்த ஒரு ப்ரைஸ் ரீச் பண்ணுறதுக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு நியூ என்ட்ரிஸ் எதுவும் வேண்டாம், வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட்ல ஹோல்டு பண்ணுங்க. ஸோ நியூ என்ட்ரிஸ் எடுக்கிறவங்க ரிஸ்க் வச்சுட்டு சின்னதாக ரிஸ்க் வச்சுட்டு நம்ம சொன்ன இந்த 2852 டார்கெட்டை வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ ரிஸ்க் எடுக்க ஒன்லி ரிஸ்கி ட்ரேடர்ஸ் மட்டும் என்ட்ரி ஆகணும். ஸோ நமக்கு இன்னைக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது டாடா கன்சியூமர் ஸ்டாக்ஸு. ஸோ நம்ம அது எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். டாடா கன்சியூமர். ஸோ அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்ல தான் இருக்கு. ஸோ இதுவுமே நமக்கு இன்னைக்கு மூவிங் ஆவரேஜ், ஸோ 20 டே மூவிங் ஆவரேஜை தாண்டி நமக்கு வந்து ஒரு க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நமக்கு இது வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 20 டே மூவிங் ஆவரேஜ் லெவலு. ஸோ அதை தாண்டி நமக்கு இன்னைக்கு சூப்பரான ஒரு க்ளோசிங் வச்சு நல்ல ஒரு கேண்டலோட ஹாஃப் ஆஃப் த பாடி வந்து நம்ம மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்கிறதுனால நல்ல ஒரு கேண்டல்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னா எஸ் யூ கேன். நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். நல்ல ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டாக் தான். ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்கு அப்படின்றத. ஸோ நம்ம லெவலை வந்து இதோட க்ளோசிங் ப்ரைஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த க்ளோசிங் ப்ரைஸ்க்கு அபவ் ட்ரேட் ஆகும்போது நம்ம வந்து தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஸோ உங்களோட ரிஸ்க் என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஸோ அகைன் இந்த கேண்டிலோட லோ. ஸோ இந்த கேண்டிலோட லோ வந்து நமக்கு ரிஸ்கா இருக்க போகுது. ஸோ டார்கெட்டுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ 1246. ஸோ நம்ம இதை வந்து எழுதிடுவோம் எக்ஸல்ல. ஸோ டாடா கன்சியூமரு இன்னைக்கு டேட் 22 ஆகஸ்ட். என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1205, 1246 டார்கெட். 1205, 1246 டார்கெட். ஸோ நமக்கு ரிஸ்க் லெவலாக இருக்க போகிறது 1181. ஸோ 1181. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு டாப்ல இருக்கிறது பாரதி ஏர்டெல். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு.
ஸோ பாரதி ஏர்டெல் வந்து இன்னைக்கு டாப் கெய்னிங் லிஸ்ட்ல இருக்கு. பெருசா எந்த ஒரு சார்ட் பேட்டர்ன் மூவ்ஸ் எதுவும் இல்லை. ஸோ வந்து வெயிட் பண்ணலாம். வச்சிருக்கிறவங்க நம்மளோட இந்த 1406 இந்த லெவல உங்களோட ரிஸ்க் லெவலா வச்சுட்டு ஹோல்டு பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு பேட்டர்ன் எதுவும் இல்லை. ஸோ அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பட் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ நோ என்ட்ரி. ஸோ நம்ம இப்போ வந்து டாப் லூசிங் ஸ்டாக்ஸை வந்து பார்ப்போம். நம்மளோட லிஸ்ட்ல இருந்து ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா விப்ரோ இருக்கு, டாடா மோட்டார்ஸ் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் நம்ம எக்ஸல் சீட்ல ஆட் பண்ணியிருக்க டாடா மோட்டார்ஸ் இருக்கு. ஸோ அது போக பார்த்தோம் அப்படின்னா விப்ரோ இன்னைக்கு டாப்ல 1% லாஸ்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்ப்போம் இன்னைக்கு என்ன மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத. ஸோ விப்ரோ ஸ்டாக் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் என்னன்றதை பார்ப்போம். ஸோ என்ட்ரி பிரைஸ் 517 டார்கெட் வந்து 545 வச்சிருக்கோம். ஸோ 517. ஸோ டார்கெட் வந்து 545. ஸோ நம்ம இப்போ இதுக்கு ஃபிப் போட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்றத. ஸோ நம்ம ரிஸ்க் ஜோனை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு லெவலை வச்சுப்போம். ஸோ மூவிங் ஆவரேஜை நம்ம வச்சுக்கலாம். ஸோ 507 இந்த ஒரு லெவலை ரிஸ்க் லெவலாக ஆட் பண்ணிப்போம் நம்ம 507. ஸோ நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் 517 இருந்துச்சு. இப்போ க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 519. ஸோ இன்னும் 2 rupees ப்ராஃபிட்டில் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம வந்து ஹோல்டு பண்ணுவோம் ரிஸ்க் லெவல் பார்த்துட்டு. பட் நாளைக்கு இந்த லெவலை தாண்டி க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா நம்ம வந்து உடனே எக்ஸிட் ஆயிடணும். ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் மட்டும் தான் நான் சொல்கிறேன். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து இதை வந்து பெருசாக வரி பண்ணிக்க தேவையில்ல. டாடா மோட்டார்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ டாடா மோட்டார்ஸும் இன்னைக்கு டாப் லூசர்ஸில் வந்திருக்கு. ஸோ நம்மளோட லெவலில் தான் இருக்குது. ஸோ நம்ம டாடா மோட்டார்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரி 1055, டார்கெட் 1177. ஸோ நம்மளோட என்ட்ரி லெவல் இருந்தா இருக்கு. 1055 நம்மளோட என்ட்ரி லெவலு. ஸோ நம்ம ரிஸ்க் லெவலை வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ரிஸ்க் லெவல் எதுவும் இல்லை. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நாளைக்கு இந்த 1000 நம்ம என்ட்ரி ப்ரைஸை தாண்டி க்ளோஸ் வச்சது அப்படின்னா நாளைக்கு ஒரு க்ளோசிங் இருந்தது அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். பட் நம்ம ஸ்டில் வெயிட் பண்ணி பார்க்குறது நல்லது. ஸோ நம்மளோட ரிஸ்கையுமே என்ட்ரி ப்ரைஸ்க்கு மாற்றிடுவோம் இப்போ. ஸோ இன்னைக்கு நமக்கு கரண்ட்டாக 1068. ஸோ ஸ்டில் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம வேறு ஏதாவது ஸ்டாக் டிவிஸ் லெபார்டரிஸ் பார்ப்போம் என்ன மாதிரி இன்னைக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்குன்ட்டு. ஸோ டிவிஸ் லெபார்டரிஸ் பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக ஒரு ரெட் கேண்டில் வந்தாலும் ரிஜெக்ட் ஆகிருக்கு. நம்ம வந்து ஸ்டில் ஹோல்டிங்கில் இருக்கலாம். பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறவங்க நேற்றே பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ நான் இப்போ ஷேர் பண்ணுற எல்லாமே என்னோட ஓன் நாலேஜ் லெவல் வச்சு மட்டும்தான். ஸோ உங்களோட ஓன் நாலேஜ் வச்சு அனலைசிஸ் பண்ணிட்டு தென் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நமக்கு எம்என்டம் பார்ப்போம். நமக்கு ஏற்கனவே லாஸ்ல இருந்துச்சு. ஸோ எம்என்டம் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அகைன் ஒரு நல்ல ஒரு ரெட் கேண்டில் இருக்கு. ஸோ நம்ம ரிஸ்க் லெவல் 1668. ஸோ இன்னும் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு கேப் இருக்குது. நம்ம வந்து தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கான வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாக்கை வந்து அனலைசிஸ் பண்ணணும், வேறு ஏதாவது டாப்பிக்கில் போடணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதர் சேனல் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ்.